சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Nexus Renewable, based out of IITM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. Healthyana sweets and snacks வாங்க ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க. என்னதான் உங்களை நாட்டில் பல பேர் வந்து ஒரு தலை சிறந்த நடிகராக பார்த்தாலும் கூட நீங்கள் அதை நம்பலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம போன முறை பேசும்பொழுது. எப்பயுமே உண்டு சார். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்து இன்னமும் ஆச்சரியப்பட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தலை சிறந்தேன்னு. ஆமாம், எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் டைரக்ட் பண்ணுவோம் ஆசை இருக்குது. 1.5 வருஷமாக கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறேன், பாட்டு பாட கற்றுக்கிறேன் கிளாசிக்கல் டீச்சர் வச்சு. எனக்கு அப்போல்லாம் ஸ்ருதினால என்னன்னு தெரியாது, எதுன்னு தெரியாது. இப்போ தான் வந்து புரியுது. எனக்கு பிடித்த படங்களை, நான் நம்புகிற படங்களை நான் நடிச்சிட்டு போகிறேன். அதை என் மக்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி அது போய் சேரணும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த படங்களுடைய வரவேற்பு ஓவரால்? சிந்துபாத், ஜுங்கா, இந்த மாதிரி சில படங்கள் நம்ம பெருசாக ரிசீவ் ஆகலையே, எப்படி பார்க்குறீங்க அப்படி தானே கேட்க வரீங்க. நான் அதை ரொம்ப ரசித்து தான் பண்ணுறேன். பட் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. அதுக்காக அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்ட்டு பயப்படுறது வந்து தப்பு. அதை அங்கே போய் சரி பண்ண முடியாது. ஆனால் அதை நினச்சி நம்ம கில்ட் ஆகும். நோ சொல்ல முடியாமல் நம்ம பண்ணதால் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறோமோ, அன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்திருக்கலாமோ, இந்த முடிவு எடுக்காமல் இருந்துக்கலாமோ. வென் யூ ஆர் இன் 40s ஏதோ ஒரு பெரிய அவேர்னஸ் ஒன்று வந்து சேர்த்து அதில் நான் எவ்வளோ தூரம் ஸ்டூப்பிடாக இருந்திருக்கேனோ. பட் 20 30 இருக்கும்போது வந்து இந்த ஆசைகள் ஓட வேண்டிய தூரம் அந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டிய முறை வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் நிறையா பேசுவேன் நினைக்கிறேன். ஒருத்தரோட வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அங்கங்கே இடித்தது, முட்டினது, மோதினதெல்லாம் கடந்து ஒரு அனுபவத்தில் அடுத்து முன்னாடி போகிறத பார்க்கணும்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் திரு விஜய் சார். இருங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அடிக்கடி என்ன ஒரு விஷயம் ஒன்று கேட்பாங்க, இருக்கிறதுலே நீங்கள் சந்தித்ததில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் இன்டர்வியூ என்ன அப்படின்னு கேட்குறது ஒரு இயல்பான ஒரு கேள்வி. அதில் நான் என்றைக்குமே யூஸ்வலாக நம்பர் 1 சொல்லக்கூடியது, உங்களுக்கு ஞாபகம் கால் தெரியல, நம்ம ஒரு வாட்டி உங்கள் கேரவனில் சந்தித்தோம் சில வருஷங்களுக்கு முன்னே. ஓகே. கேமராலாம் அப்போ எதுவும் இல்லை, பிரிண்ட்டுக்காக நம்ம ஒரு வாட்டி சந்தித்தோம். அந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிறைய டீப்பான ஸ்பேசஸ்லாம் நீங்கள் தொட்டதான் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். நன்றி. இப்போ நம்ம சந்திக்கிறதுக்கான கான்டெக்ட் ஆஃப்கோர்ஸ் ஏஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் பொறுத்தும் மற்ற நிறைய விஷயங்கள் பொறுத்தும் பேசலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஏஸ் ட்ரெய்லர் ஆரம்பத்திலேயே பழைய வாழ்க்கையை அழிச்சிட்டு மொத்தமாக புதுசாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகுது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஹேவ் யூ எவர் தாட் ஆஃப் இட்? இப்போயுமே இந்த கடந்த ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்து 10-12 வருஷம் என்னுடைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதில் நான் எவ்வளோ தூரம் ஸ்டூப்பிடாக இருந்திருக்கேனோ, அதுக்கு நான் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக. எனக்கு எப்பவுமே வந்து பழி இன்னொருத்தர் மேலே போடுறத விட அந்த ஸ்பேஸையோ அதையோ நான் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நான் நம்புவேன். ஸோ அப்போ தான் எனக்குள்ளே இருக்கிறத சரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண சில பல தவறுகள்லாம் சரி பண்ணி அதை முன்னாடி போகணும், முடிஞ்ச அளவுக்கு அந்த அவேர்னஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒன்று தான். ஏன்னா இந்த சைஃபை படங்கள் எல்லாம் வரும்ல, அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு மறுபடியும் பின்னாடி போய் அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ஐயோ நான் நிறைய கொஞ்சம் இங்கே சொதப்பல்கள் நடந்திருக்கு, சில கஷ்டமான விஷயங்கள்லாம் நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக நீ அங்கேருந்து மறுபடியும் போயிட்டு வர்ற ஒரு தன்மை நிறைய இடத்துல வரும். மனசுக்குள்ள நம்மளே இருக்கும்ல. இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது அது தொடக்க புள்ளி ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே போய் சரி பண்ண முடியாது. ஆனால் அதை நினச்சி நம்ம கில்ட் ஆகும், இது அன்றைக்கி தொடங்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது தொடங்காமல் இருந்திருக்கலாமோ, அன்றைக்கி நம்ம நோ சொல்லியிருக்கலாமோ, அன்றைக்கி வந்து நோ சொல்ல முடியாமல் நம்ம பண்ணனால இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறோமோ, அன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்திருக்கலாமோ, இந்த முடிவு எடுக்காமல் இருந்திருக்கலாமோ, வாய் விட்டோமோ அப்படின்னு ஒருவேளை நான் அப்படி என்னை காட்டிக்கிறணும் அப்படின்லாம் இந்த மாதிரி 1000 கேள்விகளில் வந்து சரி இதெல்லாம் சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அவேரோடு இருக்க ட்ரை பண்ணணும். அது என்னை சுற்றி இருக்கிற எனக்கு நெருக்கமான மனுஷங்கிட்ட நான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியும் வச்சுருக்கேன். நான் 96 மறுபடியும் ரீவிசிட் பண்ணதில் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், தமிழ் சினிமாவில் எடுத்த மிக முக்கிய படங்களில் ஒரு படமாகவே நான் அதை கண்டிப்பாக பார்க்குறேன். நீங்கள் இப்போ சொன்ன ஒரு விஷயமும் அந்த படத்தை ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா அந்த ஒரு இடத்துல இந்த விஷயம் மாற்றிருந்தால், என்னுடைய பெயர் அவள்கிட்ட சொல்லியிருந்தால் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ what does that film mean to you? உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக 96 பொறுத்த வரைக்கும்? ஏன்னா பலமுறை கொஞ்சம் கொஞ்சம் காலம் கடந்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான பார்வை நம்ம பண்ணது மேலேயே நமக்கு சிலது வரும்ல. இல்லை சார், இந்த அன்பே சிவமில் ஒரு டைலாக் பண்ணலாம், அடுத்த நொடியோட ஆச்சரியங்கள் என்னென்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் அந்த மாதிரி தான் இங்கே 96 எனக்கு இவ்வளோ பெரிய பேரன்பையும்
இவ்வளோ பெரிய பேரையும் இல்லை இப்படி ஒரு இதை சம்பாதிச்சு கொடுக்குங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. பிரேம் சார் எழுதின ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தார். பிடிச்சிருந்தது. இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. நான் இவ்வளோ பெருசாக இவ்வளோ தூரம் பேசப்படுங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஆச்சரியம் தான் எனக்கு. அது மேலே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. இன்னி வரைக்கும் மற்ற படங்கள்லாம் கேரக்டர் மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. 96 பேச மட்டும் என்ன ராம்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நான் 96 மட்டும் ராம்னு மென்ஷன் பண்ணி பேசுகிறேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த படம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது இவ்வளோ பெரிய வேலையை செய்யும் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. நானும் அப்பப்போ அதில் ஏதோ ஒரு சீனோ ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது அன்றைக்கி நடந்த அந்த நாளுக்குள்ளே போய் அதை ரீவிசிட் பண்ணிப்பேன் மைண்ட். ஏன்னா எனக்கு அதோட பேக் ஸ்டோரியும் தெரியுமா, ஓகே, அந்த வேலை எப்படி நடந்ததுன்னு தெரியுமா. அந்த மாதிரி நிறைய படங்கள், என்னுடைய படங்கள் ஏதோ ஒரு காட்சி ஏதோ ஒரு இடத்துல யூடியூப்லேயே ஏதோ வந்து பார்க்கும்போது நானும் அதை பிரேம் சொல்லியிருந்தாங்க. ஒரு போன ரவுண்ட் டேபிள் ஒரு கான்வர்சேஷனில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது, முதல்ல 96க்காக இந்த நாடு பூராக உங்களை வெவ்வேறு ஊர்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த லைஃப் ஆஃப் ராமுக்காக நிறைய ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சார் சேதுபதி அவர் யோசிச்சுட்டு இருந்தார், என்ன நடக்குது இங்கே, என்ன இன்னும் எத்தனை ஊருக்கு நான் இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. கன்ஃபியூஸாக போயிட்டு இருந்தோம். அந்தமானில் ஒரு 4 நாள், அங்கேருந்து ஐ திங்க் அங்கேருந்து கொல்கத்தா போகணும்னு நினைக்கிறேன். கொல்கத்தாவுக்கு அப்புறம் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், ஜோத்பூர், ஜெய்சல்மேர், அப்புறம் அங்கேருந்து குழு மணாலி. நீங்கள் ட்ராவலை விரும்பக்கூடியவரா ஒருத்தர்? இல்லை சார், நான் என்னோடய ட்ராவல்லாம் மேக்ஸிமம் இப்போது பை ரோடு போகிறது பிடிக்கும் சார். என் கார் அதுக்கு வாங்கினதே அதுக்கு தான் சார். மோஸ்ட்லி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஷூட்னா அவசரம் இல்லாட்டி நான் வாட்டுக்கு பை ரோடு போய்டுவேன் சார். எனக்கு இப்போ ஹைவேஸில் கார் ஓட்டுறது பிடிக்கும் சார் எனக்கு. எனக்கு இப்போ கூட வாகமன்லேருந்து வந்த ஒரு 4 நாள் முன்னாடி. நீங்களே என்ன ஓட்டுனீங்க? வாகமன் டு மதுரை வரைக்கும் நான் ஓட்டு வந்தேன். வாகமன்லேருந்து பாதி பட்டுமலைன்னு ஒரு ஊருக்கு வந்தோம், வெப்சீரிஸ் ஷூட்டு. அதுக்கு நான் தான் ஓட்டு வந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு 3.5-4 hours வந்து பை ரோடு வந்து மலையிலேருந்து திரும்பி மதுரை ஏர்போர்ட் வரைக்கும் நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். தனியாக ஜஸ்ட் பை யுவர் செல்ஃப்? இல்லை, நான் என் கூட பையன் ரோஹன், என் டிரைவரு எல்லாம் ஒன்றா வந்தோம் நாங்கள். அதில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் அப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஓப்பன் ஹைவே, அந்த ரோட்ஸு? இல்லை சார், இங்கேருந்து வீட்லேருந்து சில சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் வண்டி ஓட்டுருவோம் சார். என் டிரைவர் உட்கார வச்சுட்டு ஓட்டுருவோம் சார். நான் நாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு ஓட்டு போகிறதோ, சில சமயம் லேட் நைட் வந்து சும்மா நானும் என் டிரைவரும் ஒரு ட்ரைவ் போய்ட்டுருவோம். சும்மா எங்கேயா இப்படி அப்படி போகணும். அப்புறம் அவுட்டோர் ஷூட் போகும்போது பாட்டு கணக்கில் போவோம் சார். ஷூட் முடிச்சிடும், நேராக ரூம் போனால் வேலை ரூம்னே இருக்கும்னால ஒரு 6 பாட்டுக்கு போ 6 பாட்டுக்கு வா, இல்லை 10 பாட்டுக்கு போ 10 பாட்டுக்கு வான்னு ஒரு கணக்கு வச்சுட்டு போயிட்டு சும்மா அந்த ஊருக்கு வெளியே சும்மா போயிட்டு வருவோம். எதுவுமே இருக்காது. பாகமனில் நாங்கள் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நானும் அவனுமே வந்து போயிருக்கோம். ரூம்லேருந்து ஒரு நாள் வந்து லெஃப்ட்டில் போங்க, இங்கேருந்து ஒரு லெஃப்ட்டில் ஒரு 9 தூரம் போயிட்டு வந்தோம் சும்மா மாலையில். அப்புறம் இன்னொரு நாள் வந்து ரைட்டில் போய் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் ஒரு 1 hour போயிட்டு திரும்பி வந்தோம். சும்மா அது ஏதோ ஒன்று, அது தெரில, அது ஏதோ பண்ணுது. அதான் நல்லாயிருக்கு. நேரத்தை கணக்கிடுறது பாட்டு வழியாக நல்லாயிருக்கு. ஐ திங்க் நானும் பழக்கப்படுத்திக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு 12 பாட்டுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நல்லாயிருக்கும். கேட்டுட்டு திரும்பி பாட்டு போகும்போது பாட்டு கேட்குறதும், திரும்பி ஏதாவது லிரிக்ஸை பற்றி பேசுறது, அந்த பாட்டை இவ்வளோ நாள் கவனிச்சிருக்க மாட்டோம். திடீர்னு அது அப்படி இருக்கும். அதனால் என்னை சுற்றி இருக்க நபர்கள்லாம் வந்து என்னம்மா எழுதியிருக்காங்க போகிறேன், என்னப்பா எப்படி போகிறேன் அப்படின்னு சும்மா ஆச்சரியப்பட்டுக்கிறது. நமக்குள்ளே குட்டி சந்தோஷம் அது. பிரமாதம் இல்லை அப்படின்னு. இவ்வளோ நாள் கேட்டிருப்பான் அந்த பாட்டை, 1000 முறை கேட்டிருப்பான், ஆனால் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ திடீர்னு அதில் கவனிக்கும் போது நல்லாயிருக்கும். தின்னு அந்த இடத்த மட்டும் ஒரு 10 முறை ரிவைன் பண்ணி சும்மா கேட்குது. அந்த லிரிக்ஸ்க்காக, அந்த காம்போசிஷனுக்காக கேட்குறது அப்படிலாம் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் ஒரு முறைன்னு சொல்லும்போதில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா, ஒரு நடிகராக நீங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் எப்படி மாறிக்கிட்டே வரீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. முதல்ல நீங்கள் ஒரு காத்தாடியாகவும் அந்த கயிறை பிடிக்கும் ஒரு இயக்குனர் உங்களுக்கு அவசியமாக இருந்தது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தோம். அதன் பிறகு நீங்கள் பறவை ஆனதாகவும், அங்கேருந்து நீங்கள் ஒரு அப்போ பேசும்பொழுது நீங்கள் இப்போ ஒரு இறகை போல் இருப்பது போல் நீங்கள் உணர்றீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த டைமில். கேட்க நல்லா இருக்கு எனக்கு. அதனால தான் எனக்கும் ஞாபகம். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி அப்போ இப்போ என்னவாக அது மாறி இருக்க கூடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். திரும்பி இது கேள்வி மாறுதா? தெரியலையே சார், உண்மையாக தெரியல. அதுவே நல்ல ஃபார்ம் தான். உண்மையாகவே எனக்கு அது அன்றைக்கி என்ன ஃப்ளோவில் சொன்னேன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் முன்னாடி கேட்ட அந்த கேள்வி, இந்த ட்ரெயிலர்லேருந்து நீங்கள் தொடங்கின அந்த கேள்வி இருக்கு இல்லையா,
நான் என்னவாக இருந்திருக்கேன். ஏன்னா வென் யூ ஆர் இன் 40s ஏதோ ஒரு பெரிய அவேர்னஸ் ஒன்று வந்து சேருது. உடல் சார்ந்து, வயசு சார்ந்து ஒரு பெரிய அதை பற்றின ஒரு அக்கறை ஒன்று வந்து சேருது. அதனால் நான் என்னவாக இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிறதுல வச்சு முன்னாடி போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஆளாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். இது வரைக்கும் நான் என்னவா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், எப்படிப்பட்ட நபராக இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இப்போ இருக்கிறேன். அது எனக்கு அடுத்து வர காலகட்டத்தில் என்ன ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் நம்புகிறேன். முக்கியமான அதாவது 40கள் நீங்கள் சொல்லும் பொழுதுல பல பேர் உணரக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, 30கள் 20களில் கூட நம்ம என்றைக்குமே இருந்துருவோம், நம்மளுடைய முடிவு ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு சென்ஸ் இருக்கும்ல. மேபி இப்போ அந்த முடிவு ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, அதுவும் நெருங்கிக்கிட்டு இருக்குன்றதும் ஒரு ஃபேக்டர். ஆமாம், அது கண்டிப்பாக அது வந்துடும். அது வந்துடும். அப்புறம் வந்து நம்ம வயசை சார்ந்த நம்ம கூட இருக்கிற படித்த யாராவது ஒருத்தர் இறந்து போகும்போது எல்லாம் ஒரு அலாரம் அடிக்கும். ஸோ அதனால் ஒரு அவேர்னஸாக சொன்ன சுற்றி இருக்கிற விஷயங்களில் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு தெரியல, இந்த டைம் எப்போ முடியும்னு தெரியல. அதனால் அது மேலே இருக்கிற அந்த அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாகும், ஜாக்கிரதையாக இருக்க சொல்லும். ஸோ முன்னாடி மரணம்ங்கிறது எப்போ வேணால் யாருக்கு வேணால் சம்பவிக்கலாம், அதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பட் 20கள்லையும் 30கள்லையும் இருக்கும்போது வந்து இந்த ஆசைகள் ஓட வேண்டிய தூரம் அந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அங்கங்கே இடித்தது, முட்டினது, மோதுனதெல்லாம் கடந்து ஒரு அனுபவத்தில் அடுத்து முன்னாடி போகிறத பார்க்கணுங்கிறது தோணுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்ஃப் அவேர்னஸ் ஒன்று உருவாகுது. ஸோ எல்லாத்தையும் சார்ந்து, சுற்றி இருக்க எல்லாத்தையும் சார்ந்து. உங்களுக்கு இந்த பக்கெட் லிஸ்ட் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஏதாவது ஈடுபாடு உண்டா? இந்த விஷயங்கள் என்னால் முடியும் பொழுதே, என்னுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுதே இதெல்லாம் செஞ்சே தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் டைரக்ட் பண்ணணும் ஆசை இருக்குது. லவ்லி. ஒரு 1.5 வருஷமாக கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறேன், பாட்டு பாட கற்றுக்கிறேன் கிளாஸ் டீச்சர் வச்சு. ஓகே. ஸோ பாட்டு ரொம்ப நாள் ஆசை. இன்னும் மேடையில் பாடணுமோ, படத்தில் பாடணும் அப்படிலாம் இந்த பாடி இருக்கீங்க? இல்லை, அது ஒன்றும் இல்லை. பட் இப்போ எனக்கு அப்போல்லாம் ஸ்ருதினால என்னன்னு தெரியாது, எதுன்னு தெரியாது. இப்போ தான் வந்து புரியுது, ஓரளவு புரியுது தான் சொல்லணும், வெளியே பாடுன்னு கூட சொல்லக்கூடாது, வருது. எனக்கு பாட்டு எழுதணும்னு ஆசை இருந்தது. இப்போ தான் எழுதியிருக்கேன், ஒரு 4 பாட்டு எழுதியிருக்கேன். நிவாஸ் பிரசன்னாவுக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இந்த டைரக்ட் பண்ணணும், ஏன்னா அது மேலே இருக்க பயத்தை கடக்கணும், அது புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. இன்னும் சில ஆசைகள்லாம் இருக்குது, அது இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. புரியுது. ஸோ அதனால் நான் அதை நோக்கிய பிரயாணத்தை தொடங்கியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து நான் பிரயாணத்தை தொடங்கி ஒரு 1-2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓரளவு புரிய ஆரம்பிக்குது எனக்கு. இப்போ எனக்கு வந்து இது என்ன பண்ணுதுன்னு ஓரளவு புரிய ஆரம்பிக்குது, ரசிக்க முடியுது. பாடல்கள் கற்றுக்கிறதுனா எனக்கு வந்து இயல்பில் எனக்கு வந்து மியூசிக் ரசனை சுத்தமாக கிடையாது. எனக்கு சுத்தமாகவே கிடையாது. ஒரு பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. நல்லா இப்போ ஃபேமஸாக இருக்க பழைய வச்ச கலகலன இந்த மாதிரி கல்யாண மாலை, இந்த மாதிரி சில ஃபேமஸான பாடல்கள் இருக்குல்ல, அந்த ஃபேமஸான பாடல்கள் மூலம் எனக்கும் அது பிடிக்கும் ஒழிய, பட் உள்ளே போய் அதெல்லாம் ரசித்து உட்காந்து கேட்டதில்லை. இப்போ இதன் வழியாக நான் என்னால் உட்காந்து கேட்க முடியுது. அதுவும் பாடும்போது என் வாத்தியார் வந்து அந்த ஸ்வரம் சொல்லி அப்படி கூட்டிகிட்டு போகும்போது இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்லாம் ரசிக்க முடியும். இப்போ தான் அதை டேஸ்ட் பண்ணுறதே ரொம்ப நல்லா இருக்குது, அதை ரசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறத விட ஒரு ரசிகனாகவே உங்களை அது ஐயோ, அது ரொம்ப பிரமாதம். இப்போ அந்த சென்ஸுக்கே எனக்கு வந்திருக்கேன்னு சொல்ல வரேன். அதுவே எனக்கு பெரிய பாக்கியமாகவே நான் அதை பார்க்குறேன். அதனால் ராஜா சார் இன்டர்வியூ நிறையா பார்ப்பேன். ஸோ எனக்கு அவர் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ராஜா சார் பேசுகிறது ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். அதன் வழியாக கடத்திக்கிட்டே இருக்கிறாரு, எப்படி அப்ரோச் பண்ணோம், எப்படி இருக்குது லைஃப்பை கடத்துறாரு, அந்த மியூசிக் எப்படி அவர் கம்போஸ் பண்ணார், அது எப்படி நடந்ததுன்னு அவரோட இன்டர்வியூஸ் ஆல்மோஸ்ட் நிறையா நான் பார்த்துட்டே இருக்கேன். அவரோட நேரில் சந்திக்கும்போது உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எனவே உங்களுடைய நேர்காணல்களும் அதை செய்யுதுன்னு நினைக்கிறேன் நான். டு லெஸர் அது கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்ல வரல, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்களும் அந்த ஒரு படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து நிறைய வாழ்க்கையை பொறுத்து இங்கே மட்டும் இல்லை நிறைய இடங்களில் பேசுவது. அது என் கூட வாழ்க்கையை தொடங்கியவர்கள் அவங்க என்னவா பார்த்துருப்பாங்க, என்னவா நடக்குது, என் வாழ்க்கை என்னவா நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டிய முறை வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் நிறையா பேசுவேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒருத்தருடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் நம்புகிறேன். பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது அடாப்டபுளாக இருப்போம் நான் நம்புகிறேன். ஸோ இல்லாட்டி ஒரே கோணத்தில் போய்
அப்ரோச் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரே கோணத்தில் போய் கொஞ்ச நாள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் நம்ம அதை ஓன் பண்ண ஆரம்பித்து அது நம்மளுடைய பர்சனாலிட்டியாக மாறி அதுக்காக டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோமோன்னு எனக்கு ஒரு பயம். புரியுது. ஸோ அதனால் அடாப்டபுளாக இருக்கிறது தான் சர்வைவல்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் ஸோ பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளை அடாப்டபுளாக மாற்றணும் வைக்கிறேன். ஸோ நான் ஒரு கருத்து வைக்கிறேன், நீங்கள் ஒரு கருத்து வைக்கும்போது அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போதே நான் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்னு நம்புகிறேன். நான் தான் சரின்னு அதை ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மட்டுமே, என் பார்வை மட்டுமே சரின்னு இல்லாமல் வேறு வேறு பார்வைகள் இருக்குது, அவங்கவுங்க தளத்துலேருந்து அவங்க இடத்துலேருந்து அதை பார்க்குறாங்க அப்படின்னு. நீங்கள் ஃபிலிம்ஸ் நீங்கள் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னதுனால நீங்கள் கொஞ்சம் நிறைய வருஷங்களாகவே நீங்கள் உங்களுடைய ஒரு படப்பார்வை வந்து ரொம்ப ஆழமானதாகவே இருந்திருக்கு. நீங்கள் படங்கள் பொறுத்து பேசும்போதாக இருக்கட்டும், சின்ன சின்ன சைகைகள் நீங்கள் படத்தில் செய்வதாக இருக்கட்டும், ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது சாப்பாடு மென்னுக்கிட்டே இருக்கிற நீங்கள் திடீர்னு அது மென்னுக்கிட்டே இருக்கிற ஒரு தன்மையை டக்குன்னு நிறுத்திட்டு பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை விக்ரம் வேதா பொறுத்து நீங்கள் ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது மரத்தை தாண்டி வருவது ஏன் அங்கே முக்கியமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு காட்சியை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அந்த இடத்துல. ஸோ கிளியர்லி நீங்கள் இது ஒரு ஆக்டராக மட்டும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இல்லைன்னு நினைக்கிறேன்ல, கதைகளும் படங்களும். இல்லை, அதுவும் ஆக்டரோட வேலை தான் நினைக்கிறேன். ஓகே, அது ஆக்டரோட வேலை தான் அது. இல்லாட்டி எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க? அதனால் ஒரு ஆக்டரோட வேலை தான் அது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் இது மாதிரி நீங்கள் கமல் சார் பண்ணது கேட்கலாம், சிவாஜி சார் பண்ணது கேட்கலாம், ரஜினி சார் பண்ணது அவ்வளோ கேட்கலாம். உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே அந்த கை கொடுக்கும் கையில் பாத்திரத்தை கழுவி கரெக்டாக அந்த பக்கெட்டில் போடுவார். அப்போது இன்னும் கேட்டால் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா விதவிதமான சைஸில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 10 பால் ஒரே சைஸில் இருக்குது, ஒரு டார்கெட்டில் போட கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கலாம். பண்ணிட்டு அப்போ அந்த சீனை அந்த பாத்திரத்தை இங்கே வைக்கலாம், என்ன ஓகே, பாத்திரத்தை அந்த பக்கெட்டை அவங்க வச்சுருப்பார், பாத்திரத்தை கழுவி விதமாக அந்த கடைசி பாத்திரம் வரைக்கும் அது கரெக்டாக போய் உட்காரும். ஃபிலிம் வேறு, டிஜிட்டல் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய டேக் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி அவர் அது அப்புறம் தம்பிக்கு எந்த உள்ள துணி துவைக்கிறாரு, இப்படி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா படங்கள்லையும் அவர் ஏதோ ஒன்றுத்தை இந்த மாதிரி ஏதோ ஒன்றத்தை பண்ணிகிட்டே இருக்கார். கமல் சார் பண்ணது இந்த மாதிரி, அவர் இந்த மாதிரி ஒரு 1000 பண்ணியிருக்கார். இந்த ரீசெண்டாக ஏதோ ஒரு ரீல் ஒன்று பார்த்து, இந்த சலங்கை ஒளியே ஒரு சீன் முழுவதும் ஒரு வாத்தியார்கிட்ட போயிட்டு கற்றுக்கிறதுக்கு போயிட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் சைலண்டாக வெளியே வந்துடுவாங்க, பாஷை தெரியாது. அப்போ வந்து அவர் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த சீனை அவர் கேட்பார், சந்தோஷமாக இருப்பார். சரத்பாபு சார் இருப்பார், இல்லை நீ இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லிட்டு அவர் ஆடிட்டு இருப்பார். அது ஒரு நல்ல லென்த்தி பிட்டு தான் அது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருப்பார். அது ஸோ இந்த மாதிரி அது ஒரு 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 ஆக்டர்ஸ் வந்து எல்லாருமே அதை பண்ண இது நான் எனக்கு தெரிஞ்சு 2-3 பேரை சொல்கிறேன். பட் ஆனால் எல்லாருமே இந்த வேலையை இப்போ பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அதனால தான் இயக்குனர் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசைக்கும் அதுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. இது ஆக்டரோட வேலை தான். டைரக்டராக பார்க்குறதுங்கிறது டோட்டலாக வேறு பார்வை. அது இப்போ தான் அந்த ஃபார்மில் நான் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் அது என்னவோ ஒன்று, அது சரியோ தவறோ, பட் ட்ரை பண்ணி பார்த்துன்னு ஒரு ஆசை தான். எப்போ பண்ண போகிறீங்கன்னு தெரியும் அந்த மாதிரி கிடையாது. சரி, புரியுது. அது அவ்வளோதான் சார். புரியுது. நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களா இந்த இன்ஸ்டா ரீல்ஸில்? இந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பார்ப்பது, நீங்கள் ரீல்னு சொன்னதுனால கேட்கணும்னு தோணுச்சு. பார்ப்பேன், மாட்டிக்கிறது இல்லை, பட் ஆனால் பார்ப்பேன். நான் இப்போ கவிதைகள் பார்ப்பேன், நிறையா இந்த மாதிரி திடீர்னு பேசுறது பார்ப்பேன், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்ப்பேன். பட் ஆமாம், அஃப்கோர்ஸ் இது அடிக்ஷன் தான். பட் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் பார்ப்பேன். இப்போ நிறையா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த குட்டி குட்டி வீடியோ போடுறாங்க தெரியுங்களா, இந்த லைஃப்லேருந்து எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரோட இந்த கப்புள்ஸ் போடுவாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக. சின்ன சின்ன ஐடியாஸ், அது எல்லாமே நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த சென்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கிறதுலேருந்து எடுத்து போடுவாங்க. காக்காவுக்கு சோறு வைக்கிறதுலேருந்து எடுத்து போடுறாங்க. அவங்க என்னென்னமோ எடுத்து போடுறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்குது. நான் இந்த மாதிரி நானும் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது டாக்டர் மிஷ்கின் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் கூட அடுத்து அந்த படம் வரப்போகுது இல்லையா, ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு படம். அதனுடைய கதையை அப்படியே ஷேர் பண்ணாங்க. இங்கே ஆரம்பிக்குது, நடு இங்கே போகுது, கிளைமேக்ஸில் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஒன்று, அவரும் கலையை ரொம்ப ஆழமாக உள்வாங்கக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 பேரும் இணையத்தில் எனக்கு சந்தோஷம். 2, அவர் அதை மென்ஷன் பண்ணும்போது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சது, அது ஒன்று சொல்லுது என்ன அப்படின்னா, இதில் ஒரு கதையோ ஒரு ஒன்லைனரோ சொன்னதுனால அந்த படத்தினுடைய அனுபவம் எந்த விதத்துலையுமே கெடப்போவது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஊரில் இன்னி வரைக்கும் கூட நம்ம ஒரு டீசரோ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம்னா அதனுடைய கதை என்னவாக இருக்கக்கூடும்னு அதை கணிச்சே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இன்னி வரைக்கும் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லை, அதுக்கு தான் அது விடுறது. அந்த வகையாக நீங்கள் எங்கேஜ் பண்ணுறீங்க, அந்த வகையாக உங்களோட மனசில் இப்போ நீங்கள் உங்கள் நிறைய பேர் கடந்து போகிறாங்க உங்கள் பாதையில்.
நீங்கள் யாரோ ஒருத்தரோட ஏதோ பேசிட்டு போகிறீங்க, இல்லை யாரோ ஒருத்தர் போட்டுக்க ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்குது, இல்லை அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க உங்களை அட்ராக்ட் பண்ணுதுன்னா, அப்போ அதோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களே மென்டலாகவோ இல்லை வேர்பலாகவோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் அவங்கள ஞாபகம் வச்சுப்பீங்க. இல்லாட்டி கடந்து போகிற அத்தனை ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ ஏதோ வகையில் ஏதோ ஒரு ஃபார்மில் இது என்னவா கதைன்னு அது பேசினாலோ பேசலையோ இல்லை அது நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கல்ல, அது வகையில் உங்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்னு சொல்ல வருது இருக்குல்ல, அதோட வேலையை அதுதானே, பர்பஸாக தானே அது. புரியுது. ஓகே. நீங்கள் ஃபில்ம்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும்ல மிஸ்கின் சார் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை கட் பண்ணுறேன். இல்லை இந்த படம் பொறுத்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃப்ளோட் த டாபிக். அப்படியே காற்றுல அது போடுவோம் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு படத்தை அப்படின்னு நினச்சேன் நான். ஒரு சரி இப்படி கேட்கலாமே. ஒரு படைப்பாளியாக மிஷ்கின் அப்படிங்கிற ஒருவர் வந்து எந்த வட்டத்துக்குள்ளேயுமே அடங்க விருப்பம் இல்லாத ஒருவராகத்தான் எனக்கு தெரிகிறாரு. இன்னவே நீங்கள் நடிகராக எப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்க விருப்பம் இல்லாத ஒரு நடிகராக தான் எனக்கு தெரியுறீங்க. ஒரு நட்சத்திரம்னா இதுதான் பாதை, இந்த மாதிரி படங்கள் செய்வது தான் வளர்ச்சி அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்த ஒரு பாதை ரொம்ப முக்கியமான ஒரு பாதையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வருங்காலத்தில் பல நடிகர்களுக்கு நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைல்ல, எப்படி வேணால் நீ இருக்கலாம், நீ ஒரு நிமிஷம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்கிறது. ஸோ இன் தேட் சென்ஸ் நீங்கள் ஒரு நல்ல மேரேஜாக பார்த்தீங்களா உங்களுக்கும் டைரக்டர் மிஷ்கினுக்கும் சொல்கிறேன் நான். எதுக்குள்ளேயும் அடங்காத ஒரு ஆளாக அப்படி நான் ஒன்றும் என்னை நினச்சிக்கல. ஒன்று வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு கொண்டு வர கொடுக்குற என்னோடய இயக்குநர்கள்ட்டையோ ரைட்டர்ஸ்கிட்டையோ நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பலை. நான் அந்த கேட்டை ஓப்பனாக வச்சுக்க விரும்புகிறேன். இப்போ நான் சில விஷயங்கள் வேணாலும் முடிவு எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் அது என் முடிவு உடைக்கிற அளவுக்கு ஒன்று வந்துச்சுன்னா அதை பண்ணிடுவேன். அது வரணும், அவ்வளோதான். இப்போ இந்த இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு 2-3 விஷயம் வச்சுருக்காங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை யாராவது வந்து ஒரு நல்ல பெரிய அணுகுண்டு வச்சு வெடிச்சிட்டாங்கன்னா நான் சரண்டர் ஆகிட்டு நான் வாட்டுக்கு அந்த வேலையை பார்ப்பேன். ஸோ அதனால் எனக்கு நான் அப்படிலாம் இந்த வரையறைக்குள்ளே அடங்கக்கூடாது, வட்டத்தில் அடங்கக்கூடாது அப்படிலாம் அந்த சென்ஸ் இல்லை எனக்கு. அப்படிலாம் ஒன்றும் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. எனக்கு பிடித்த படங்களை, நான் நம்புகிற படங்களை நான் நடிச்சிட்டு போகிறேன். அதை என் மக்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் தி டே ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி அது போய் சேரணும். இது இந்த இயக்குனர் பண்ணுவார், இந்த தயாரிப்பாளர் சரியாக எடுப்பார், நம்ம அதை சரியாக பண்ணிடணும் இப்படிங்கிற கணக்கு தான். ஸோ இது ஒன்று. மிஷ்கின் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருடைய சைக்கோ படம் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் லாக்டவுனில் அப்போ தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒன்றா ஃபோன் பண்ணி சொன்னேன் நான். ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் கூடும்போது எனக்கு அவர்கிட்ட படம் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால் சரி, அப்போ டேட் வேறு இல்லை, நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் சைக்கோ படம் பார்த்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் நான் போய் இதெல்லாம் அவர்கிட்டையும் சொன்னேன். நான் அது மாதிரிலாம் நினச்சிட்டேன் சாமி அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா அப்படின்னு. அப்புறம் உட்காந்து பேசி ஒரு ரொம்ப நேரம் பேசணும். நாங்கள் ரொம்ப நேரம் பேசணும்ல. அவர் கையில் இருக்கிற ரேடோ வாட்சை கழட்டி எனக்கு கொடுத்தாப்புல, வச்சுக்கோ கண்ணம்மான்னு சொல்லிட்டு. அப்புறம் பிசாஸ் 2 கதையை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இதில் ஏதாவது உங்களோட எப்போ நடிப்பேன்னு தெரிலைங்க, எதாவது சொல்லுங்கள் சார், ஒரு 2-3 நாள் வந்து கெஸ்ட்டோட அது பண்ணிட்டு போகிறேன், ஜஸ்ட் டு கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். அப்புறம் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, ஒரு 2 நாள் போய் நடிச்சிட்டு வந்தேன். நான் பிசாஸ் 2 போய் நான் நடித்தேன் நான் சும்மா அவரோட. அதுக்கப்புறம் இந்த கதை சொல்லும்போது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 5 கதை சொன்னார், சின்னதாக சொன்னார். ஸோ தானு சாருக்கும் எனக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தது. எனக்கு இன்னொரு கதையும் பிடிச்சிருந்தது. இப்போ தானு சார் வந்து இந்த கதையை போயிடலாம் தம்பி அப்படின்னாரு. ஸோ அவருக்கும் பிடிச்சிருந்து, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படம். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னா அவருக்கு அவர் ஒரு கதையை சொல்லும்போது அந்த கதையை என்னெல்லாம் பண்ணால் ஆடியன்ஸ் மூடு எப்படி இருக்கும், அது எப்படிலாம் சொல்லணுங்கிறதுக்கு அது வந்து அவ்வளோ மெனக்கெட்டு அதை சொல்ல முயற்சி பண்ணுறாரு, அதை எங்கேஜிங் வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரோட ஒர்க் பண்ண அப்புறம் அவர் ஆக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, ஆக்டர்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களுடைய பயம் நீங்கிச்சா? அது எப்பயோ போயிடுச்சு. சைக்கோ படம் பார்த்தோன்னே போயிடுச்சு. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு அந்த படமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த படம் அது அந்த ஆரம்பத்துலேருந்து எனக்கு நான் மயங்கின இடம் எதுனா, அந்த படத்து முள்ள உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா, அவங்க அதித்தியை மீட் பண்ணலான்னு சொல்லி அவங்க ரேடியோவில் ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஹீரோவும் வருவார், அதே இடத்துக்கு வில்லன் வருவாப்புல. ஹீரோ வரதுக்கு முன்னாடி வில்லன் வந்துடுவார். வில்லன் வந்துட்டு ஹீரோயின் தூக்கிடுவான், ஸ்ப்ரே அடிப்பார். ஹீரோ அப்படி மயக்கம் போட்டு விழும்போது அங்கே ஹீரோ வந்துட்டு இருப்பாப்புல, ஹீரோயின். அப்போ அவங்க சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு மயக்கம் போட்டுருவாங்க. அதில் ஒரு சின்ன ஹோப் இருக்கும். அப்புறம் அவங்க தூக்கிட்டு போகும்போது அவர் வந்துட்டுருப்பார். அந்த மோதிரம் விழுவுற சவுண்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக வச்சுருப்பாங்க.
அப்புறம் ஹீரோ வந்து அந்த மோதிரத்தை அப்படி தேடி அப்படி எடுப்பார். அது ஒரு பெரிய ஹோப்பாக இருந்தது எனக்கு. எப்படி இந்த கண்ணு தெரியாத இந்த நாயகன் வந்து அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சானோ அதே மாதிரி அந்த ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவாருங்கிற ஒரு ஹோப் இது கிரியேட் ஆச்சு. அப்புறம் அவங்கள கழுத்தை வெட்ட போகும்போது அவங்க சிரிப்பாங்க. அப்போ அவங்க வந்து நமக்கு அந்த கண்ணு தெரியாத என்ன பண்ணுவார்னு யோசிக்கும் போதில் அது வந்து ரொம்ப அழகாக அவன் இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு பிறந்தநாள் வருது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டான்னா அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு இவர் கண்ணு தெரியாதவராக இருக்கும்போது அவங்க 2 ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான அந்த காட்சி, இறுதி காட்சி வரும்போது கரண்ட் போயிடும். இப்போ அந்த இடத்துல ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவர் பிளைண்டாக இருக்குன்னு அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த மாதிரி அவர் அந்த கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் மெனக்கட்ட விதம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்புறம் நித்யாவோட அவங்க வீட்டில் அது சைக்கிள் தள்ளிட்டு போகிற அந்த புத்தர் சிலை ஒன்று இருக்கும். அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொண்டு போன விதம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிவைனாக ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு செடி ஒன்று கொடுத்துரு, ஃபஸ்ட்டு பிகினில் காட்டிருப்பாங்க, ஒரு செடி ஒன்று கொடுத்துடுவார். கடைசியில் நமக்கு இவ்வளோ தூரம் காட்டப்பட்ட ஒருத்தர் வந்து கீழே விழும்போது அந்த ஒரு குழந்தையோட உயிர் வந்து அந்த வளர்ந்த உடம்புல சிக்கிட்டு இருந்தது. அது சுதந்திரம் அடைஞ்சது போல் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கீழே விழுறதை காட்ட மாட்டாங்க, அது பறக்கிறது மாதிரி மலையிலேருந்து கீழே விழுது. ஆனால் அது ஷார்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு பறவை பறக்கிறது போல தான் இருக்கும் இந்த சென்ஸ். அது அவ்வளோதான். அது அந்த உயிர் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தது, அது பறந்துருச்சு அப்படின்னு தான் ஒரு ஃபீல். அதே போல் ஹீரோயின் அவங்க வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, இத்தனை கொலை பண்ண ஒருத்தனை. இந்த மாதிரியான அப்ரோச். அப்புறம் பிசாசு ஒன்றில் இத்தனை எனக்கு பேயினா பயம். ஆனால் ஒரு 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 பிசாசை இவ்வளோ எமோஷ்னலாக வந்து இவ்வளோ ரொம்ப பிரில்லியண்ட்டாக, அதுவும் இந்த ராதாரவி சாருக்கும் அந்த இதுலேருந்து சிம்னிலேருந்து வந்து ஐயோ இட் வாஸ் கிரேட் சீன். ஆமாம், இந்த பிசாஸ் டூவுமே அந்த கேரக்டரோட இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எழுதுனது வந்து அந்த ஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை சொன்னேன், அதை கேட்டு தான் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு சார், இதில் தான் 2 நாள் அடிச்சுட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் எப்பவுமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷன்தான். இங்கே செட்லேயேங்க ஒரு நாள் பாட்டு தேவைப்பட்டது, அவர் தானே கம்போசரு. அவர் அங்கேயே பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணி ஷூட் பண்ணிட்டாருங்க அவர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த காட்சியில் கூட உங்கள் கதாபாத்திரம் பேர் தான் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, பவானி பவானின்ட்டு. அப்படியா? எனக்கு அது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சார்ல, சிகரெட் பாக்கெட் வச்சாங்கல்ல, அதெல்லாம் வந்து படங்கள் அப்படின்னு பேசும்போது வெவ்வேறு விதமான படங்கள் பொறுத்து இல்லை, நீங்கள் இந்த மாஸ் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு ஜானரில் அடுக்கக்கூடிய பல படங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதில் நீங்கள் வில்லனாக நடித்த பல படங்களில் ஒரு பெரிய வேல்யூ இருந்திருக்கு. மாஸ்டர், விக்ரம் அப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் நம்ம அடிக்கிட்டே போகலாம். நீங்கள் இந்த ஸ்பேஸுக்குள்ளே ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக பண்ணக்கூடிய ஒரு படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா விக்ரம் வேதா மற்றும் சேதுபதி அதுக்குள்ளே முழுமையாக அடங்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு மாஸ் படங்களாகத்தான் இருக்க முயற்சி பண்ணுது. பட் அதை தாண்டி சில படங்கள் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய டோனே கொஞ்சம் வேறாக இருக்குது. அந்த டோனுக்குள்ளே தான் ஏஸ் அடங்குவதாக எனக்கு தெரியுது. நான் அந்த கமர்ஷியல் படங்கள். ஆமாம். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, இந்த படங்களுடைய வரவேற்பு ஓவரால்? ஒரு ஏஸ், சிந்துபா, ஜுங்கா, இந்த மாதிரி சில படங்கள் நம்ம மணிக்கும் ஏஸ் அதை இன்க்ளூட் பண்ணதுக்கு, பட் ஜான்ர் வைஸ் சொல்கிறேன். இல்லை பிரச்சனை எப்படி பார்க்குறேன், என்ன அர்த்தத்தில் எப்படி பார்க்குறீங்கன்னா அதனுடைய அது பெருசாக ரிசீவ் ஆகலையே, எப்படி பார்க்குறீங்க அப்படி தானே கேட்க வரீங்க? மேபி ஏதாவது தவறு இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம, பட் அதுக்காக அந்த பக்கம் நம்ம அந்த பக்கமே வைக்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம நம்புகிறோம், இந்த முறை அதை சரியாக பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறோம். பட் எனக்கு எப்பயுமே நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். எனக்கு அதுக்கு சரியான கதைகளோ இல்லை எதுவும் அமையாமல் இருந்தது. பட் ஆனால் எனக்கு எப்பயுமே அந்த இப்போ நான் ரெக்கப் பண்ணும்போது எனக்கு ரெக்க ரொம்ப பிடிச்சிருந்தது. சங்கத்தமிழும் எனக்கு பிடிச்சிருந்தது நான் பண்ணும்போது. கருப்பன் எனக்கு அந்த மாதிரியான படம், கருப்பன் நல்லா போச்சு உங்களுக்கு. பட் இப்போ கருப்பன் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கமர்ஷியல் படத்தோடு தான். கவன கேவி ஆனந்த் சாரோட படம், அதுவும் ஒரு கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற படம் தான். ஸோ அதனால் நான் அதை ரொம்ப ரசித்து தான் பண்ணுறேன். பட் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் அதுக்காக அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்ட்டு பயப்படுறது வந்து தப்பு. அது அப்படி பார்த்தா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கவே கூடாது. புரியுது. ஸோ எல்லா படத்துக்கும் ஒரே பொறுப்போடு தான் வேலை செய்கிறோம். அது ரிசல்ட் முன்ன பின்ன இருக்கும். அதுக்கு என்ன நம்ம சைடில் என்னவா நடந்ததோ அதை அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து ட்ரை பண்ண வேண்டியதான ஒழிய
விலகி நிற்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணும்பொழுது, இந்த வரிசையில் நம்ம பேசின படங்கள் பண்ணும்போது கூட ஒரு ஆக்டராக நுவான்சஸ்குள்ளெல்லாம் இடங்கிறதுக்கான இடம் கிடைக்குதா? எல்லாத்துக்கும் அதான் சார் கிடைக்குது. Okay, எல்லாத்துக்கும் okay. அதான் சார் இருக்குது. நீங்கள் எல்லா படமும் ஒன்று தான் சொல்ல வரேன். புரியுது. எல்லா படமும் ஒன்று தான். எல்லா படத்துக்கும் அந்த அந்த சீனில் என்ன இருக்கோ அந்த சீனுக்கு நம்ம என்னவா பண்ண விரும்புமோ அதை முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். நான் டிஎஸ்பி பண்ணும்போது எனக்கு டிஎஸ்பி பிடிச்ச படம் தான் அது. என்னை பிடிச்சி தான் பண்ணேன். பொன்னாம் சார் ஒர்க் பண்ண ரொம்ப அனுபவமாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அதில் எந்த விதமான இப்போ தலைவன் தலைவி பண்ணியிருக்கேன் பாண்டியா சார் கூட. அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான் அது. ஸோ அதனால் எனக்கு எப்பவுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் உங்களுடைய பிக் பாஸ் எபிசோட்ஸ் சிலது 2-3 பார்த்தேன் நான். பார்க்கும்பொழுது எனக்கு ஒன்று பட்டுச்சு நீங்கள் பேசும்போது. கொஞ்சம் இந்த நிறைய பேர் சுற்றி வளைச்சி பேசும்போதோ இல்லை மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு அதை சொல்ல தெரியாமல் அவர் சொல்ல விருப்பம் இல்லாமல் வேறு ஒன்று பேசிட்டு போது உங்களுக்கு பெரிய பொறுமை அதில் இருந்த மாதிரி தெரியல அதை அணுகும்பொழுது. விச் ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் குவாலிட்டி. பொறுமை இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதுக்கு டக்குன்னு சொல்லணும்னா ஐ டோன்ட் திங்க் யூ ஹேவ் த பேஷன்ஸ் ஃபார் புல்ஷிட் அப்படின்னு தோணுச்சு. இல்லை சார், நீங்கள் உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப கம்மி. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, 1 hour பார்க்குறீங்கல்ல, நான் 5 years பண்ணுறேன். அதை ஓகே 4 to 5 years பண்ணுறேன். ஓகே எடிட் பண்ணும்போது போயிடும். ஓகே இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சார் ஆரம்பத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசுங்க, அவங்கள நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிறது அப்போ இருக்காது. அவங்க அது உங்களுக்கு அது தேவையில்லாத ஃபுட்டேஜில் அவங்களுக்கு காமிச்சா போர் அடிச்சிடும்ல. அது டைரக்ஷன் டீமு அவங்க ஷோ பண்ணுறவங்க டிசைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்கணுமோ அது சுவாரஸ்யமாக வர வரைக்கும் அவங்கள பேச வைக்கிறதும் அதான் எங்களோட வேலை. நான் மட்டும் இல்லை, என் டைரக்டர் இருக்கார், அவரும் டாக் பேக்கில் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே ஸோ அதனால் அவங்க தான் பேசணும், அவங்க தான் சொல்லணும். அதனால் அவங்க பேசணும். ஸோ அவங்களுக்கு என்னென்னா அது அவங்க மேலே தவறு இல்லை. இந்த வெளி உலகத்தை பார்க்காதனால என்னவா வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுன்ற பயத்திலேயே இருப்பாங்க. சனி ஞாயிறுங்கிறது அது விஜய் சேதுபதி பற்றினதில்லை. பொதுமக்கள் என்னவா பார்க்குறாங்க, நம்ம இமேஜ் வெளியே என்னவா இருக்குது, என்னவா வந்து சேருது அப்படின்னு ஒரு முறை அந்த வாரத்துக்கு விளையாண்ட விளையாட்டுக்கான ரிசல்ட்டு காத்துக்கிட்டுனா அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. அதில் அவங்க முன்ன பின்ன பேசுகிறதையோ நடந்ததையோ ரொம்ப கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதோ கொஞ்சம் சுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி நாங்கள் சொல்லுவோம். அது கூட நீங்கள் பார்த்த மாதிரி கிடையாது. அது ரொம்ப நேரம் போயிருக்கும். அது ரொம்ப நேரம் போயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பொறுமையற்றவன் எல்லாம் நான் இல்லை. ஏன்னா அப்படி எனக்காக இல்லை. புரியுது. ஷோ பிக் பாஸ் பார்த்து ஷோ அந்த கண்டஸ்டன்ட்டும் ஆடியன்ஸ் தான். ஓகே, அந்த ஆடியன்ஸ்க்கு அது என்னவா போய் சேருது, அதுதான் இந்த டீம். அங்கே ஒரு 200 பேர் இருக்காங்க டீம். இவங்க எல்லாம் டைரக்ஷன் கூட இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ என்னவா போய் சேர்ந்துருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிவிக்கணும். அப்புறம் அவங்க என்னவா விளையாடுறாங்க, யார் வீக்கராக இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆனஸ்ட்டாக நீங்கள் பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறது தான் அந்த ஷோட வேல்யூ இல்லையா. மற்றபடி விஜய் சேதுபதி பொறுமையாக இருக்காரா இல்லையாங்கிறது பற்றினது இல்லை. ஓகே, படங்களுக்கே வரும். உங்கள் படங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நீங்கள் வேற ஒரு கதாபாத்திரத்தை ரசிக்கிற அந்த காட்சிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்கள் பார்வையின் வழியாக, உங்கள் கதாபாத்திரத்தின் பார்வையின் வழியாக அவங்கள கவனிக்கும் போது அவங்க நிஜமாவே என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜானு முதல் முறை அந்த ரீயூனியனில் பாடுற அந்த காட்சியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அந்த காலேஜில் நீ ஒரு வாட்டி புடவை கட்டிகிட்டு இருந்த, நான் அப்போ நீ எப்படி இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பீங்க. அது பார்க்கும்போது எனக்கு இது வெறும் அஃப்கோர்ஸ் எல்லா நடிகருமே அதை நடிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் அதுக்குள்ளே ஏதோ நீங்கள் உண்மையிலேயே ஒரு மனிதரை ரசிக்கக்கூடியவங்க தான் இந்த உணர்ச்சியை இவ்வளோ ஆனஸ்ட்டாக கடத்த முடியுமோ அப்படின்னு யோசிக்க வச்சுது என்ன பலமுறை. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். புரியுது. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லவராக ஒரு கேரக்டர் பண்ணுறதுனால அவர் சொந்த வாழ்க்கையில் நல்லவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை கெட்டவராக ஒரு கேரக்டர் பண்ணால் அவர் சொந்த வாழ்க்கையில் கெட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு அதை சொல்ல தெரிஞ்சதுன்னா, கன்வின்சிங்காக சொல்ல தெரிஞ்சதுன்னா, இல்லை இயக்குநர்களுக்கு அது கன்வின்சிங்காக அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வாங்க முடிஞ்சுன்னா கரெக்டாக அது வெறும் அது மட்டும் இல்லை, அந்த மியூசிக்கு, அந்த சுச்சுவேஷனு, அந்த இடத்துக்கு உட்கார வைக்கிறாங்க. வெறும் நீங்கள் பிளெயினாக அது ஒன்று மட்டும் பார்க்கல, அதுக்கு உங்களை தயார்படுத்தி அந்த காட்சிக்கு ரெடி பண்ணி அவங்க கொண்டு வைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த ப்ரிப்ரேஷனில் அது இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் இந்த மாதிரியான சொல்லும்போது நான் அந்த விஷுவில் நான் பர்சனலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பேன் மைண்டில். இப்போ எனக்கு என் வீடுனா என் வீடு வருதில்ல, என் வீடு வருது, என் ஹால் வருது, என்னோடய ஸ்கூல் வருது, என் ஸ்கூல்னா என் ஊர்னா என் ஊர் வருது. இந்த தெருக்களில் நான் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த இதே தெருக்கள் நடந்து ஏவிஎம்மில் படம் பார்த்துருக்கேன். பாட்டி சொல்ல தட்டாது, அப்புறம் கிழக்கு வாசல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நான் சொல்லும்போது எனக்கு அது வருது இங்கே. அப்புறம் இங்கே 5 பஸ் பிடிச்சி நான் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லும்போது உடனே போகிற மாதிரி படத்தில்
நாங்கள் ஒரு விஷயத்த இது மாதிரி சொல்லும்போது எனக்கு இந்த ராமர் கலர்னு நினைக்கிறேன் ஜானுட்ட சொல்லும்போது ஆமாம். ராமர் கலர். அப்போ நான் ஒரு என் மைண்டில் ஒரு மண்டபத்தையும் ஒரு ஜானு அந்த கல்யாண கோலத்துலேயும் அங்கே பார்த்த போதும் நான் என்னவா பார்த்து எங்கேருந்து பார்க்குறேன் நானும் ஒரு கற்பனை பண்ணிக்கிறதும் போது இப்போ என்ன கேட்டு இப்போ நம்ம இங்கேருந்து பேசுகிறோம். பேசும்போது வடபழனி, விருகம்பாக்கம், மவுண்ட் ரோடு, மவுண்ட் பரங்கிமலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன்னா இந்த ஜாகிரஃபி எனக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு ஜாகிரஃபியோ ஒரு இடத்தையும் நான் இமேஜின் பண்ணிப்பேன் நான். ஸோ சொல்லும்போது அது போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மேபி இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால அது பிலீவபிளாக தெரியுது நான் நினைக்கிறேன். தெரியல, புரியுது. மேபி 96 நம்ம சொல்கிறதுனால அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னென்னா இதில் நினச்சிருந்தால் அந்த பவுண்டரிஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கலாம். 96ல் அந்த கதாபாத்திரங்களுடைய அவங்க ஒருத்தர் எப்படி அணுகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும்ல. பட் அந்த படம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே சில பவுண்டரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிற ஒரு அதில் அவர் பிரேம் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அதில். ஓகே, நான் ஏதோ ஒரு இடத்துல அந்த பவுண்டரிஸ் பிரேக் பண்ணலான்னு நினைக்கும்போது அன்றைக்கி நைட் ஷூட்டு இந்த நானும் ஜான் மீட் பண்ணும்போது நான் ஏதோ கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, ஏதோ கொஞ்சம் இருக்கலாமே சார் அப்படின்னு ஏதோ கேட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ராம் எப்படிப்பட்டவன்னு அவர் ஒரு இவ்வளோ பெரிய மெசேஜ் ஒன்று அப்படின்னார். ஸோ அதனால் அவர் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எப்படி இருக்கணும் பட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நம்ம பட சூழலில்? அது ஒருத்தர் வே ஆஃப் அப்ரோச் தான் சார். இது பண்ணலாம். இப்போது நீங்கள் 7G ரெயின்போ காலனி பார்க்கும்போது பிஃபோர் மேரேஜ் அவங்க 2 பேர் மீட் பண்ணி தி மேக் லவ் ரைட். அன்றைக்கி அது பெரிய உங்களுக்கு பெரிய கேள்விக்குறி தான் இருந்திருக்கலாம். பட் ஆடியன்ஸுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணிச்சா இல்லையா? கன்வின்ஸ் பண்ணிச்சு இல்லையா? ஸோ ஒரு நான் பார்த்தேன் அந்த தேட்டரில் ஆடியன்ஸ் அது மொத்த பேர் கன்வின்ஸ் பண்ணி எல்லாருக்கும் அது அந்த கிளைமேக்ஸ் அது முடிஞ்சதுலாம் எல்லாருக்கும் அது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் அதை என்னவா எடுத்துகிட்டு போகிறாரு, எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ சொல்ல ஒரு விஷயங்களில் அந்த டைரக்டரும் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பொறுத்தா இருக்கும் இல்லையா. இதுக்குன்னு ரூல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது சார். இதுக்குமே ரூல்ஸ் கிடையாது. இந்த முடிவுகள் எடுக்கும்போது அதனுடைய வெற்றி என்னவாக இருக்கும்னு யோசிச்சு அந்த முடிவுகள் இல்லை சார், வெற்றியை பற்றி இல்லை சார். அது நான் சொல்ல வருது, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களே இப்போது இதே கதையை பிரேம் சார் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணால் அப்போ அதுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணுவார். புரியுது. இப்போ உங்களுக்கு 96 பிடிச்சிருக்குன்னா அவர் உங்களுக்கு இது கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் மூலமாக அவரோட எக்ஸிக்யூஷன் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வேறு மாதிரி சொல்ல நினச்சேன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் சொல்ல வரேன். இதுதான் இதுக்கு மேலே போனால் வேறு கிடையாது, பிரச்சனையாக மாறக்கூடும் நம்ம சமூகத்தில் அப்படின்றது ஒரு யோசனையே கிடையாது. அது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க பொறுத்து தான் இருக்கு இல்லையா. நீங்கள் அதை என்னவா பார்க்குறீங்க பொறுத்து தான் இருக்கு இல்லையா. இன்னமும் ஏன்னா உங்கள் மைண்டில் ஒரு விஷுவல் இருக்கலாம், என் மைண்டில் வேறு விஷுவல் இருக்கலாம். பட் வெளியே ப்ரெசென்ட் பண்ணும்போது அது மொத்தமாக எல்லாருக்கும் போய் சேருது. ஸோ நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், அது சொல்லக்கூடியவங்க அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு இருக்குது. அவ்வளோதானே ஒழிய இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்லாம் எந்த இதுவும் இல்லை. அந்த மாதிரி நிறைய படங்கள் பிளாக் கேபி சாரே நிறைய எடுத்திருக்காரு அந்த மாதிரி. உண்மை. ஸோ அதனால் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த இயக்குனர்கள் அதை ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறாங்க, அதை கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இல்லை நடிகராக இருக்கும்பொழுது வளர்ச்சி ரொம்ப பெருசாக தெரியும், ரொம்ப சுலபமாகவே. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு சைடு ரோல்ஸ் பண்ணுறதுலேருந்து கேரக்டர் ரோல்ஸ்லேருந்து ஹீரோவாக மாறுற இந்த ஜேர்னி பெரிய பெரிய மைல் ஸ்டோன்ஸாகவே இருக்குது இல்லையா. அதன் பிறகு நட்சத்திரங்கள் கூட நடிக்கிறீங்க, நீங்களே நட்சத்திரமாக மாறுறீங்க. இதெல்லாமே பெரிய வளர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் ஆன பிறகு வளர்ச்சி உங்கள் மைண்டில் இன்னும் பெருசாக தெரியுதா? அந்த மைல் கால்கள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நடிகராக வளரக்கூடிய அந்த பயணம். சார் முதல்ல இந்த பாப்புலாரிட்டி பெருசாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வளர்றோங்கிற தெரிஞ்சதில்லை. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம மென்டல் ஹெல்த்தாக இல்லை நம்மளோட ப்ரொஃபஷன் சார்ந்து நம்ம என்னவா வளர்கிறோம், நமக்கு என்ன தெரியும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு அப்ரோச் பண்ணேன். அதை வச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் போச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் நமக்கே தெரியும் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று குறையுதுன்னு சொல்லிட்டு திரும்பி அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறதும் நமக்குள்ளே திரும்பி நம்மளே கேள்வி கேட்டு இன்னும் நம்மளை என்னவா வளர்த்துக்கலாங்கிறது மூலமாக அதுதான் என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த வேலை தான் இப்போ நடந்துக்குது. இப்போ என்ன பழுது பார்க்குற வேலை தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். என்னதான் உங்களை நாட்டில் பல பேர் ஒரு தலை சிறந்த நடிகராக பார்த்தாலும் கூட நீங்கள் அதை நம்பலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம போன முறை பேசும்பொழுது. அதில் ஏதாவது மாறுதல்கள் நடந்திருக்கா? எப்பயுமே உண்டு சார். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்து இன்னமும் ஆச்சரியப்பட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தலை சிறந்தன்னு. ஆமாம். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு முறையும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ அதனால் முடிந்ததும் கடந்து போயிடுச்சு. அதனால் அடுத்து நான் எதிர்கொள்ள போகிறத எப்படி எதிர்கொள்ள போகிறேன்னு எனக்கு தெரியல. அதனால் அதுலேருந்து வரக்கூடிய இந்த அங்கீகாரங்களோ இந்த லேபிள்ஸ் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை
கொடுக்குதா? சந்தோஷம் தான் சார். அதெல்லாம் இல்லை, அதுக்கு தான் நான் ஆசைப்படுறோம். ஆனால் என்னென்னா அது நிரந்தரம் இல்லைன்னு தெரியும். அது அடுத்து செய்ய போகிற வேலைகளில் என்னவா செய்ய போகிறோன்னு இருக்குது. ஸோ சந்தோஷங்கிறது எங்கே வச்சு பார்க்குறோன்னு இருக்குது. சந்தோஷங்கிறது வேலையில் கிடைக்கிற பலனில் வைக்கிறதா வேலையில் வைக்கிறதா இருக்குது. நான் சந்தோஷத்தை வேலையில் வைக்கிறேன், பலனில் வைக்கலைன்னு சொல்கிறேன் நான். அப்படி வேலையில் வைக்கும்போது அது பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக சந்தோஷத்தை தான் கொடுக்கும். வேலைக்கு உண்டான ஏன்னா அது ஒரு அந்த சீன்லேயோ இல்லை அந்த கதை கேட்கும்போதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட், அன்றைக்கி அது பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சில சீன்ஸ்லாம் வந்து இப்போ இந்த தலைவன் தலைவி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 பக்கம் டயலாக் இருக்கும். அதை நான் 3 நாளாக படிச்சுட்டே கிடக்கிறேன். நான் வாட்டுக்கு 3 நாளாக படிச்சுட்டே கிடந்து அப்புறம் அந்த சீன் வந்து எடுத்ததுக்கப்புறம் டேரக்டர் ஓகே சார் நிஜமாக ஓகேவா சார் அப்படிலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஓகே தான் போடுது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அப்புறம் டப்பிங் பேசும்போது நான் பார்த்தக்கப்புறம் ஓகே பரவாயில்ல, ஓகே நல்லா தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் கேட்டுருவேன். அசிஸ்டன்ட் ட்ரைனிங்லாம் பார்த்தீங்களா அப்படிலாம் கேட்டுருவேன். டேரக்டர் சொன்ன நம்பர் தான். ஏன்னா டேரக்டர் ஓகே சொல்கிறதுக்கு தான் வேலையை பார்க்குறது. ஏன்னா நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. ஸோ டேரக்டர் ஓகே சொல்லிட்டாரா ஓகே திருப்தி. அதே மீறி கேட்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு விட 1 or 2 times கேட்டு அதுக்கு பண்ண மாட்டோம். அவரை திருப்திப்படுத்தினா அதோடு முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எப்பயுமே அந்த பயம் இருக்கும். கொடுக்குற சீனை என்னவா பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் பழசை சுமக்கிற இது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல அனெக்டோட்ஸை நீங்கள் அங்கே ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் வந்து கோகுலத்தில் சீதை படத்துக்காக நீங்கள் ஒரு ஆடிட்டோரியமில் இருக்கும்பொழுது கொஞ்சம் முன்னாடி போக முயற்சி பண்ணும்போது நீங்கள் அதில் நிராகரிக்கப்பட்டு பின்னாடி தள்ளப்பட்டு அதன் பிறகு அந்த ஸ்டேஜை நீங்கள் சீதகாதிக்காக ஏறும்பொழுது அது ஒரு முழுமை அடைஞ்சது அப்படின்னு சொன்ன ஒரு அனெக்டோட். ஐயோ அது பெரிய மேஜிக். அது என்ன ஆச்சரியமாக எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். எப்போ அதுன்னு அந்த இடத்துக்கு போகும்போது அதுவும் அப்போ நான் காலேஜ் 2nd year நினைக்கிறேன். கீழே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அங்கே வந்து மேலே வந்து என் மாதிரி படிக்கிற பசங்களை வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் போனால் மூஞ்சி திரும்பி நினச்சிட்டு வந்தேன். மேலே போன்ட்டாங்க. அப்புறமா பல வருஷம் கழித்து அதே ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த ஸ்டேஜில் 4 சீன் இருக்குது. நான் ஒரு சத்யவான் சாவித்திரியாக நடிக்கிறது, ஒரு கோர்ட்டில் நடிக்கிறது, சீதக்காதி அந்த அவுரங்கசீப்பாக நடிக்கிறது, அப்புறம் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற மொத்தம் 4 சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பாலாஜி வந்து எந்த சீனை வேணால் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சீனை வந்து அவுரங்கசீப்போட இன்ட்ராக்ஷன் வித் ஆர்ட் ஃபார்ம் அப்படி தான் இருக்கும். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 8 நிமிஷம் சீன் அது. அந்த சிங்கிள் ஒரு கட்டிலாம் போச்சு அது. வாவ் அப்படிதான். நீங்கள் இந்த மாதிரி அனெக்டோட்ஸ் சொல்லும்போது எப்படி தோணும்? அது பேர் என்ன சார் சொன்னீங்க? அனெக்டோட்ஸ்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு அனெக்டோட். ஆமாம், ANECDOT அனெக்டோட். அது பகிர்ந்துக்கும் பொழுதுல ஆல்மோஸ்ட் ஏதோ கதைகளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறதுனால அதில் ஒரு வடிவம் இருக்குது, அதில் ஒரு டிசைன் இருக்குது. ஏன்னா நம்ம மனுஷங்க டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் சம்பவங்கள்லாம் சொல்லும்போது இது நல்லா இருக்கு, இந்த வெல் டிசைன்டாக இருக்கு அப்படின்ற ஒரு. இன்னொன்று சொல்கிறேன், இது எங்கேயும் சொன்னதில் எனக்கு ரொம்ப சமீபத்தில் ஆச்சரியமாக நடந்தது. ஒரு 2022 நடந்தது. 2001 சார். 2001 நான் என்னோடய ஆஃபீஸ் துபாயில் வந்து க்ரீக் பக்கத்தில் இருக்கும். முடித்தா டெய்லி கோயில் போயிடுவேன். கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு ப்ரெட்டு சென்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவேன். அப்படி வரும்போது அங்கே க்ரீக் பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு இருக்குது. அங்கே வந்து நிறையா ஈவெண்ட் எதாவது நடக்கும். அது ஒரு கூட்டமாக இருக்குது. அங்கே போய் பார்த்தா ஒரு அர்த்தத்தை கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. பெரிய பிரியாணி செஞ்சு, பெரிய சைஸ் பிரியாணி செஞ்சு. அதுக்கப்புறம் நானும் போய் அங்கே லைன் முடிஞ்சிட்டாங்க. நான் போக முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நானும் லைனில் நின்று பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் 2023 23 இருக்கும்போது ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ அந்த ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஎஸ் வந்திருக்கார். டெக்ஸாஸில் ஏதோ ஹோட்டல் வச்சுருக்காரு. நான் அப்போ உள்ளே வந்து ஜவான் விஷயமா லஞ்ச் பிரேக்கில் மீட்டிங் போயிட்டுருக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட. அவர் ஒரு 1/2 hour 45 minutes சொல்லியிருக்கார். முடிச்சுட்டு அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. சரி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது அவர் சொன்னார், இவர் என் ஃப்ரெண்டு துபாயில் இருந்திருக்காருங்க. அப்படியா சார், ஓகே சார், சூப்பர் சார். என்ன இவர் வந்து
கின்னஸ் ரெக்கார்டு வச்சுருக்கேன். அப்படியா சார், சூப்பர் சார். 94 பெரிய சைஸ் கேக் செஞ்சார் அப்படின்னா. ஓ அப்படியா சார் அப்படின்னு. அப்புறம் 2001 அப்புறம் பிரியாணி செஞ்சார். எப்போ சார் 2001 சார் கேட்டேன். ஆமாண்ணே. அந்த அங்கே ஹெரிட்டேஜ் வில்லேஜ் பக்கத்துலையா சார் கேட்டேன். ஆமாம் அப்படின்னா. நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் சார் அப்படின்னு. எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டார். இல்லை சார், இந்த சைஸ் அலுமினியம் ஃபாயிலில் கொடுத்தீங்க, பிரியாணி நல்லா இருந்ததுண்ணா, அளவு கம்மியாக இருந்தது, சாப்பிட்டுட்டு உங்களை திட்டிகிட்டே போனேன் சார் நான், அதெல்லாம் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு சார் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அன்றைக்கி அந்த க்யூலேருந்து வாழ்ந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய டாட்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. ஆகும்போது இது ஏதோ நீங்கள் என்ன நம்புவீங்களா? இது யாரோ அழகாக டிசைன் பண்ணுறாங்க நமக்குன்ற நம்பிக்கை உண்டா, இல்லை இது ஒரு தற்செயலாக பார்க்குறீங்களா? சினிமா மாதிரி தான் நினைக்கிறேன். லீட் சீன், சினிமா லீடுன்னு ஒன்று இருக்கும், முக்கியமாக லீடு ஒன்று கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்கு. இப்போ நீங்கள் 10வது சீன்லேயோ 20வது சீன்லேயோ ஒரு துப்பாக்கி வரப்போகுதுன்னா துப்பாக்கி முன்னாடி காமிச்சிடணும், திடீர்னு துப்பாக்கி எடுத்து நீட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய லீட் இருக்கும். நீங்கள் எந்த லீடை பிடிக்கிறீங்களோ அதெல்லாம் கனெக்ட். இப்போ நான் இப்போ இந்த மாதிரி சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். பட் நான் பிடிச்சிட்டு வந்த லீடில் இப்போ இது ஜாயின் ஆகுது. இப்போ நான் ஒருவேளை விஜய் சேதுபதி இப்படி ஆகாமல் வேறு ஏதோ பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு அப்படின்னா மேபி வேறு எது கனெக்ட் ஆகிருக்கலாம். மேபி அதே அந்த சீதக்காரை ஷூட் பண்ண அதே இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக நான் போயிருக்கலாம். மேபி அப்படி இருந்திருக்கலாம். அதே மனுஷனை பார்த்துருக்கலாம். அவர்கிட்ட நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக ஏதோ ஒரு பேச போயிருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். மேபி இருக்கலாம். ஒருவேளை நான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறேன்னா அங்கே அதுக்கு சார்ந்து ஏதாவது ஒன்று லீட் நடந்திருக்கலாம் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எந்த லீடை பிடிக்கிறீங்களோ, இப்போ 12Bன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கணக்கு தான். அப்படி தான் சொல்ல வரேன். அதுக்குள்ளே இருக்கிறது தான் நடக்கணும். ஏன்னா வாழ்க்கை உங்களை இப்போ நான் ஆக்டராக இருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் நடிக்கும்போது எனக்கு ரெஃபரன்ஸ்க்குன்னு என்னோடய ஃப்ளாஷ்பேக்கில் போய் ஏதாவது எடுக்கிறதா இருந்ததுன்னா இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸாக நிறையா வந்து சேரும். நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன நடந்தது. இப்போ நீங்கள் 96 படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ அந்த ராமா இருக்கிறதுக்கு நான் ராமா ஸ்கூல் டேஸில் இருந்திருப்பேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் அலைஞ்ச நாட்களுக்குலாம் அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் நான். ஸோ இது வேறு தொழில் பண்ணால் அது சார்ந்த ரெஃபரன்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. புரியுது. ஐ திங்க் இந்த அழகான இடத்துல நம்ம இந்த கான்வர்சேஷன் முடிச்சிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப நன்றி. நாள் பூரா நீங்கள் பேசியிருக்கீங்க, மறுபடியும் இவ்வளோ டைம் எடுத்து கூட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப அழகாக பேச வைக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப அழகான குரல். தேங்க்யூ. அதில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பார்த்து மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Nexus Renewable, based out of IATM Research Park, which is pioneer in research on renewable energy and sustainable infrastructure development. Healthyana sweets and snacks vaanga, ஆலடிப்பட்டியானுக்கு வாங்க. Hey!